என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சரஸ்வதி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரிப்பை எனது அன்பான ஃப்ரெண்ட்ஸ் அதிக பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக இப்போ நான் போடுறேங்க. இங்கே வந்து சாரதா, விஜய், காவேரி 3 பேர் கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க. அங்கே நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் போகிறாங்க இல்லையா. வழியில் கொஞ்சம் சில பல ரொமான்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சிடுறாங்க. காவேரி எந்திரிச்சிட்டு போயிட்டு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. கோலம் போட்டு முடிச்சிட்ருக்கீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அக்கம் பக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸு தாங்க சொல்கிறேன். என்ன காவேரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. போன வாட்டி வந்திருக்கேல, அந்த பசுபதி என்ன பாடு படுத்தி எடுத்து வச்சுட்டு போனா, பாவி வரப்பா நல்லா இருப்பானா அப்படி இப்படின்னு கத்த. அக்கா விடுங்கக்கா, அதெல்லாம் சமாளிச்சாச்சுல அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற? ஆமாம், சமாளிக்காமல் இந்த வீட்டுக்கு வர முடியுமா என்ன? அப்படியா? ஆமாம், அவன் ஏதோ பத்திரத்தை எடுத்துக்கிட்டான் அப்படி இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்ல, நாங்களும் தான் பார்த்தோமே, பாவம் அம்மா அவன் காலையெல்லாம் விழுந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, ஏக்கா எனக்கு இந்த சாமி இருக்காருக்கா, அவங்க இருக்கையில் எனக்கு என்ன? அப்படியா, உனக்கு கடவுள் தாண்டி துணை இருக்குன்னு. அது என்னமோ வாஸ்தவம் தாக்கா, நான் சொன்ன சாமி ஏன் சாமி அப்படிங்கிறாங்க. என்னது ஓ சாமியா? ஆமாம், அந்த சாமியை நான் நெஞ்சிலே சுமக்கிறேன். நெஞ்சிலையா? முருகனை தானே சொல்கிற? நெஞ்சில் மேலே சுமக்கிறது முருகன், ஆனால் நெஞ்சுக்கு உள்ளார சுமக்கிறது ஏன் சாமி, அவர் தான். பக்கத்தில் சொல்கிறாங்க. அடியே உனக்கு இன்னுமா விளங்கலை கூறுகிட்டவளே, அவள் புருஷனை தாண்டி சாமி சாமி, அதுவும் ஏன் சாமி ஏன் சாமின்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஆமாம், என் புருஷன் தான் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையடி, உன் புருஷன் ஆள்லையும் சரி, அந்தஸ்துலையும் சரி, அழகுலையும் சரி, எல்லாத்துலேயும் அசாத்திய சூரனை தான் இருப்பான் போல இருக்கே. அக்கா என்னக்கா இப்பெல்லாம் கண்ணு வைக்கிற, உன் காலு கீழே பாருக்கா, கோழிப்பி அப்படிங்கிறாங்க. ஏய் ரொம்ப தாண்டி, நாங்கள் வைக்கிற கண்ணு நல்ல கண்ணுடி, ஒன்றும் செய்யாது. ஓ அப்படியா, என்ன கண்ணுக்கா வைக்கிற? தென்னங்கண்ணா, மாங்கண்ணா, வாழைக்கண்ணா அப்படிங்கிறாங்க. அடியே உங்ககிட்ட இந்த வாய் இருக்கே வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கணும் காவேரி, நீ வாய் அடித்தாலும் உன் மனசு நல்ல மனசுடி அப்படிங்கிறாங்க. சரிக்கா விடுக்கா, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, நான் தான் கோலம் போட்டு போகலான்னு வந்தேன். சரி அப்புறம் வரட்டுமாக்கா? சரிடி, உன் புருஷனை கூட்டிகிட்டு அப்புறம் வாடி, நம்ம ஜாலியாக எல்லோரும் பார்ப்போம் பேசுவோம். என்ன நீ எப்பாவது ஒரு கத்தானே வர்ற அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வர்றாங்க. அம்மா என்ன பண்ணுற, டீ குடிச்சிட்டியா, டீ போட்டியா, எனக்கு கொஞ்சம் டீ அப்படிங்கல. இந்த டீ போட்டு வச்சுட்டேன், 2 பேருக்குமே போட்டிருக்கேன், இந்த குடி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு 2 டீ எடுக்கிறாங்க. எங்கடி போகிற? அவரோட சேர்ந்து குடிக்கிறேம்மா. ரொம்ப தான் மாறிடுங்கடே கல்யாணம் ஆனோன்னே அப்படின்னு சாரதா சொன்னோன்னு, அதை யாருமா சொல்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் உன்னை விட்டு போனதுக்கப்புறமும் சந்தானம்னு ஒரு இடமா உருகி மனம் வீசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் சொல்கிறீங்களா சாரதா அப்படிங்கிறாங்க. சரிடி போடி, கொண்டே டீயை குடிடி அப்படிங்கிறாங்க. டீயை கொண்டுகிட்டு மெல்ல வராங்க. அப்படி பார்த்தா படுத்துருக்காரு. டபக்குன்னு காவேரி வர்றான்னு தெரிஞ்சோன்னா இழுத்து பொத்திட்டு படுத்துறாரா. என்ன பண்ணுது நம்ம தலை அப்படின்ட்டு, மாமா அப்படிங்கிறாங்க. இழுத்து பொத்திட்டு படுத்துருக்காரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுக்க, ஏய் என்னடி எதுக்குடி இப்போ இழுத்த அப்படிங்கிற. என்னமாம்மா இங்கே வந்து நான் ஓவராக திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் எவ்வளோ வேணாலும் திட்டலாம். ஏன்னா இதுக்கு நீ பயப்படுவ. ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அவரை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும், அவரை திட்டக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு நீ நினைப்பதானே? அப்படின்னு யார் சொன்னா? மற்ற பொண்ணுங்க வேணால் பயப்படலாம், நான் ஏன் பயப்பட போகிறேன்? அதானே நீ ஏன் பயப்பட போகிற? மாமா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல மாமா. என்ன எந்த அர்த்தத்தை சொன்னிச்சு என் செல்லா குட்டி, எந்த அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு அப்படியே உதட்ட பிடிக்கிறாங்க. போங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்களே. மாமா அப்படிங்கல. என்னடி செல்லக்குட்டி அப்படிங்கிறாங்க. மாமா நில்லுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போய் பார்க்குறாங்க. என்னடி இங்கிட்டு திரும்புங்க, என்னடி அப்படி முன்னாடி பார்க்குறாங்க. இங்கிட்டு அங்கிட்ட முன்னாடி பின்னாடி பார்க்க, என்ன ஆச்சு மாமா? நீங்கள் குளிச்சிட்டிங்க தானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? அட ஆமாம் மாமா, நீங்கள் குளிச்சிட்டிங்க தானே? ஆமாம், எதை வச்சு சொல்கிற? இல்லை, ஒவ்வொருத்தவங்க குளித்தாலும் குளித்த முகமே தெரியாது, ஆனால் நீங்கள் தான் குளித்ததுக்கு பின் குளித்ததற்கு முன் அப்படின்னு வித்தியாசம் தெரியும். அடிப்பாவி, அப்போ நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டையாக இருந்தேன்னு நினச்சியா? அப்படி அழுக்காக இருப்பேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. அதெல்லாம் நீ தப்பிச்சு ஓட முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை இறுக்க பிடிச்சிடுறாங்க. மாமா இல்லை மாமா, சும்மா கலாய்ச்சி மாமா அப்படிங்கிறாங்க. சரி எப்படி கண்டுபிடிச்ச? மாமா அந்த சோப்பு வாசனை, சாம்பு வாசனை அப்படி தூக்குது
மாமா அதை வச்சு கண்டுபிடிச்சேன், சும்மா மக்கு மாமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்க. ஓ ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆ ஆ அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்கள் அம்மா உங்கள் ஆசை அம்மா டீ கொடுத்துருக்காங்க, குடிங்க அப்படிங்கிறாங்க. சரி குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்கிறாரா. அடடா என்ன ஒரு டீ நறுமணமா, ஐயோ இந்த டீக்காக இந்த ஊர்லேயே இருக்கலாம்ப்பா, யார் இருந்தாலும் சரி இருக்காட்டி சரி அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாரு மவனே. அப்படியா சரிங்க, நீங்கள் இங்கே இருங்க, நானும் அம்மாவும் கிளம்புறோம். எங்கே போகிற? நாங்கள் சென்னைக்கு போகிறோம். என்னடி என்னை விட்டுட்டு போகிற? நீங்கள் தான் டீக்கா எவ்வளோ நாள் இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த டீயவே கட்டி பிடிச்சிட்டு டீ டி டிட்டின்னு போட்டுக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஐயோ டீ டி நில்லுடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. டீ முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, அது நீ போட்ட டீயை தாண்டி பெருமையாக சொன்னேன், இது கூட ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா பார்க்குறாங்க, எத்தனை டீ வந்தால் என்ன, ஏன் டீக்கு ஈடாகுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் டீயா? நீ தாண்டி ஏன் டீ அப்படின்னு ஏண்டி அப்படின்னு செல்லமாக கொஞ்சுறாங்க. போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி குடிச்சிட்டிங்களா, நீங்கள் குடிச்சிட்டு வெளியில் பேப்பர் இருக்குது, ஏன் அதை எடுத்துகிட்டு வரக்கூடாதா, ஏன் நீங்கள் போய் வெளியில் படிக்க மாட்டீங்களோ, போங்க, உங்களுக்காக ஆசையாக தம்பியங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் மாமி யார், போயிட்டு 2 பேரும் கடலை போட்டு பேசிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. அடிப்பாவி அப்படிங்கிறாங்க. அட போங்கப்பா, எங்கள் தம்பி வர சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ள நீங்கள் செஞ்ச வேலையை நான் செஞ்சுட்டு வரேன். நான் என்ன வேலை செஞ்சேன், நீ என்ன செய்ய போகிற? ஐயோ மாமா நீங்கள் எப்படி குளிச்சு மணக்க இருக்கீங்களா, அதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன மாதிரி சொல்ல வேணாமா, மணக்கிறா அப்படின்னு என்னை மோந்து பார்த்து சொல்லணும்ல. அப்கோர்ஸ் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளுக்க போடி அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க அப்படிங்கல. கதவை தாப்பா போடணும்ல. ஆமாம் மாமா தாப்பா போட்டு தான் குளிக்கணும் அப்படிங்கல. அதான் நீ மறந்துட்ட, நான் தாப்பா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, உள்பக்கம் வெளியில் உள்ளுக்க போயிட்டு கதவை தாப்பா போடுறாங்களா. ஹலோ பாஸ் என்ன பண்ணிட்டீங்க, நீ தாண்டி தங்கம் கதவை தாப்பா போடணும்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன், அதான் உனக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது, உனக்கு பாப்பா வயிற்றுல இருக்குல்ல, அதனால் எல்லா வேலையும் நானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாப்பா போட்டேன். இது ஒரு குத்தமா, இது ஒரு தப்பா? என்னடி தனி ஒரு மனிதனுக்கு உலகத்தில் தாப்பா போட ஒரு இது இல்லை, ஒரு உரிமை இல்லைன்னா அந்த தாப்பாவே உடைத்திடுவோம் அப்படின்னு பாரதியார்லாம் இழுக்கக்கூடாது. சரி விடுடி, இந்த மாமா சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாப்பா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உடைக்கிறேன். ஹலோ நீங்கள் இப்படி ஓங்கி பேசிட்டா உங்கள் மேலே கோவம் இல்லைன்னு ஆயிருமா, போயா போயா அப்படிங்கிறாங்க. காவேரி என்ன மாமா ப்ளீஸ்டி, நீ தானே தாப்பா போட சொன்ன. ஹலோ நான் சொன்னது வெளிப்பக்கம், இல்லைன்னா நான் உள்ளர நான் போட்டுக்கிறேன், போங்க உங்கள் மாமியார் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கல. இதெல்லாம் போங்கடி, ஒரு உலகத்தில் பொண்டாட்டிங்க பேச மாட்டாங்களா, கொஞ்சம் சோப்பு போட மாட்டாங்களா, அப்படி இப்படின்னு எவ்வளோ ஆசையாக இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏண்டி என்னை விரட்டுற அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா அப்படியே ஐஸ் வச்சிருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. போட்டுக்கணுமா அப்படி சோப்பு எடுத்து வேகமாக போட போகிறாங்களா. ஹலோ என்ன பண்ணுறீங்க, நீ தானே சொன்ன போட்டுக்கங்கன்ட்டு, நான் சொன்னது தாப்பா போடுறதுக்கு அப்படிங்கிறாங்களா. ஓ தாப்பாவா, தாப்பாவுக்கே தம் கட்டி இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது, இன்னும் இவகிட்ட சோப்பு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் பேச வேண்டியது இருக்கும் போல இருக்கே. அடப்பா முருகா அப்படிங்கிறாங்க. யாரை கூப்பிட்டீங்க? உன் ஜாமியை தாண்டி கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. என் ஜாமி தான் பக்கத்தில் நிற்கிது. ஐயோ சாமியார் ரொமான்ஸாக கொடுக்குறாளே, என் ஜாமி உன் ஜாமின்ட்டு. நான் தாண்டி உன் ஜாமி. நான் சொன்னது நான் என் கடவுள் முருகனை சொன்னேன். சரிம்மா நானும் கூப்பிட்டதும் அவரை தான், அவர் தான் உன் மனசை மாற்றணும். என்ன மனசை மாற்றுறாங்க, தாப்பா போட்டிங்களா பேசாமல் நின்னீங்களா நிற்கணும், அவ்வளோதான். நான் குளிச்சு முடிகிற வரைக்கும் கையை கட்டிக்கணும், கையை எடுக்கக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது, அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துடலாமேடி அப்படின்னு விஜய் சொன்னோன்னே சிரிச்சிடுறாங்க. என் முன்னாடி சிரிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கணும் நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி இவ்வளோ பர்மிஷன் கொடுத்ததே ஓகே, நான் கண்ணை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் சமத்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க காவேரி. விஜய் பார்க்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு விரல் நடுவில் அப்படியே எடுக்கிறாங்களா. தெரியுண்டி மாமா நீ விரலை எடுப்பேன்னு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய்னால சந்தோஷம் தாங்க முடியலை, பொண்டாட்டி சம்மதிக்கிறா, அதாவது வேணுக்குனே தெரிஞ்சே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்குறாங்க. காவேரி நீ தான் குளிச்சுட்டு இருக்கல, நான் பாவம் இல்லையா, பொண்டாட்டிக்கெலாம் சோப்பு போடணும்டி, சோப்பு போட்டு ஐஸ் பண்ணி வச்சுக்கணுமா, அப்போ தான் பொண்டாட்டி பாருங்க புருஷன் காலடியில் விழுந்து கிடப்பாளுகலாம், தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது வேறு பொண்டாட்டிகளுக்கெலாம் இருக்கலாம், நீ சோப்பு போடாமலே உன் காலில் விழுந்து கிடக்குறேனடா, அப்புறம் என்னடா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, சோப்பு எடுத்து கீழே போடுறாங்க. போட்டோன்னே காவேரி பார்க்குறாங்க, என்ன சோப்பு போட்டு நாங்கள் கீழே கிடக்கணும் அவ்வளோதானே, விடுமாம்மா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு
அப்படின்னு விஜய் காலுக்கு கீழே கிடக்கிற அந்த சோப்பை எடுக்கிறதுக்கு குனிகிறாங்க. உடனே நல்லா இருமா நல்லா இரு அப்படிங்கையில் டக்குன்னு சவரை திறந்து விட்டுறாரு. அப்படியே அப்படி சொல்லி கத்தையில் 2 பேருமே நனைஞ்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த மறுபடியும் சரஸ்வதி ஆயுத விஜயதசமி பூஜை நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுற எல்லாருக்கும், பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற, இன்னும் என்னென்ன விசேஷங்கள் கொண்டாடுறீங்களோ அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனக்கு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.